எல்லாருக்கும் வணக்கம். என் செல்ல பிள்ளைங்களுக்கு, என் தங்க பிள்ளைங்களுக்கு வணக்கம். அம்மா இந்த யூடியூப்பில் கடி எடுத்து வச்சு ஒரு வருஷம் கரெக்டாக போன ஆகஸ்ட்டுக்கு அம்மா வந்து சேனல் ஓப்பன் பண்ணேன். இன்னைய வரைக்கும் இன்னையோட இந்த இன்னும் ஒரு மாதம் இருக்குது, ஒரு வருஷம் ஆக போகுது செல்லங்களா. இது வரைக்கும் அம்மா போடுற சேனலை ஆரம்பத்தில் என் கூடவே இருந்து எனக்கு அம்மாவுக்கு சப்போர்ட் கொடுக்குற அனைத்து உலகங்களும் கோடி நன்றி. என் செல்ல பிள்ளைங்களுக்கு வணக்கம். அம்மா வந்து நேற்று பேசின வாய்ஸ் மெசேஜ் வீடியோலேருந்து இப்போ கண்டினியூ பண்ணலாம் வாங்க. என்னடா அம்மா டெய்லி இதே போட்டு பிளேடு போடுறாங்களேன்னு நினைக்காதீங்க பிள்ளைங்களா. என்னோட கஷ்டத்தையும் சந்தோஷத்தையும் உங்கள்கிட்ட பரிமாறிக்கிறது, அதில் அம்மாவுக்கு ஒரு சின்ன ஒரு மைண்டு ரிலாக்ஸ், அவ்வளோதான். ஓகேங்களா, அவ்வளோதான். இப்போ வாங்க வீடியோக்குள்ள மெசேஜ் பார்க்கலாம் வாங்க. அப்புறம் அந்த கிறிஸ்டின் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துருந்தாங்களா, ஞாயிற்றுக்கிழமைனா அவங்க கிறிஸ்டின் இதுலேருந்து என்ன பண்ணுவாங்க, சாப்பாடு பிரியாணி கொடுப்பாங்க. எல்லாருக்கும் கிடையாது, அவங்க செய்கிறதுல எனக்கு மட்டும் கொஞ்சம் போட்டு கொடுத்துருவாங்க. எடுத்துன்னு வந்து அன்றைக்கி பொழுது சாப்பிட்டுட்டு படுத்துருவேன். இப்படியே ரன்னிங் போயிட்டே இருந்ததுங்களா. அப்புறம் இந்த எனக்கு பக்கத்து வீட்டில் ஒரு இதில் உதவுனாங்க பார்த்தீங்களா, இந்த சீட்டு கடை பக்கத்தில் என்னன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்களுக்கு அந்த அண்ணாண்ட பக்கத்தில் அப்படியே 2-3 வீடு அப்படியே பழகிட்டாங்க. நல்லா பேசுவேன், சந்தோஷமாக இருப்பேன். எல்லார்ட்டையும் நல்லா, அதாவது ஒரு குடும்பம் போல் இருப்போம் பிள்ளைங்களா. எங்கன்னா போனால் வந்தால், கோயிலுக்கு போட்டால் வந்தால், எங்கே போனாலும் என்னை கூட்டின்னு போயிடுவாங்க. நான் ஒரே வார்த்தை, என்னை யாரும் தேடாதீங்க, நான் ரைட்டுக்கு வந்துடுவேன் சொல்லிட்டு, என் தம்பி தங்கச்சி இருப்பாங்க சொல்லிட்டு போயிடுவேன். போயிட்டு வந்திருந்தேன். அப்போது ஒரு மாதம் ஆயிடுச்சு சீட்டு கம்பெனிலேருந்து. திருப்பி இந்த பழைய சுவிட்ச் பாஸ் கம்பெனி பார்த்தீங்களா, அந்த கம்பெனிலேருந்து கம்பெனி ஓப்பன் பண்ணிட்டாங்க சார். ஓப்பன் பண்ண உடனே வசந்தா வாங்கோன்னு அவர் ஃபோனை போட்டு மேடம்க்கு சொல்லி, மேடம்க்கு வந்து எனக்கு வந்து ஆளை விட்டு அனுப்பி, இந்த மாதிரி அவங்க அப்பா விட்டாண்டா வசந்தி இருப்பாங்க வந்து வர சொல்லணும். சரி போனால் ஒரு 2 மாதத்துக்கு மேலே ஆகிப்போச்சா, தும்பு அடிஞ்சு கிடக்குது கம்பெனி ஃபுல்லாக. ஒட்டடை அடித்து பெருக்கி சுத்தம் பண்ணி, தீபாவளி வேறு. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து எல்லாம் க்ளீன் பண்ணி தீபாவளிக்கோசரம் வந்துக்கிறாரு போலது. வந்து பசங்களுக்கெல்லாம் ஸ்வீட் பாக்ஸ்லாம் வச்சு எனக்கு மட்டும் மேடம் என்ன பண்ணாங்க, ஒரு புடவை வச்சு ஸ்வீட் பாக்ஸ் வச்சு கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அது அவர் 2 புடவை எடுத்தனுங்களா, இது ஒரு புடவை, ஃப்ரெண்டுங்க வரலாம் சில புடவை, 4 புடவை ஆயிடுச்சு பிள்ளைங்களா. இதுதான் இந்த 4 புடவை தான் வந்து ரன்னிங்கில் அப்படி போயிட்டே இருந்தது. எங்கே போனாலும் அவ்வளோதான், வரவேன் ஒன்று மாற்றம் துவச்சி அலசி போட்டுருவேன், அவ்வளோதான். இல்லை சோப்பு, சின்ன சோப்பா லைபாய் சோப்பு தான் வச்சுன்னு குளிப்பேன். அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி ஒன்று சேர்த்து கொஞ்சம் அம்மா கொஞ்சம் மெதுவாகி போச்சு. அப்புறம் ஃப்ரெண்டுங்கெல்லாம் சேர்ந்து நம்ம எல்லாம் சேர்ந்து பீச்சுக்கு போகலாண்டி ஒரு நாளைக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு. சரி போகலாம் கம்பெனி. அப்போ கம்பெனிலேருந்து லீவ் போட்டு பீச்சுக்கு போக ரொம்ப ஜாலிப்பா. அந்த மைண்டு இப்போ கூட நினச்சா கூட தண்ணியில் தள்ளி விளையாடுறது, போகிறது வருது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். போயிட்டு வந்தோம் கம்பெனிக்கு போகிறோம். அப்பாவுக்கு இங்கே ரொம்ப முடியாதாயிட்டுக்குது, எனக்கு தெரியாது. நல்லா ஜாலியாக பசங்க கூட சந்தோஷமாக விளையாட்டி வரேன். வந்தேன் நைட்டு போனால் அப்போ அப்படியே வான்னு படுத்துக்கிறாங்க. என்னப்பா கை தட்டி என்னப்பான்னு. அப்புறம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாம் சொன்னாங்க, அவருக்கு வந்து ரொம்ப அப்போது ஒரு மாதிரியாக இழுக்குது, அவ்வளோதான், அவங்க அப்பாவுக்கு சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் அவருக்கு பணத்து மேலே, நகை மேலே, எல்லாரும் மேலே ஆசை அப்படின்னு எல்லாரையும் வந்து யார் ஆசையாகுது வந்து பார்க்க சொல்லுன்னு. அப்புறம் எங்கள் அம்மாவை வர சொல்லி கூப்பிட்டாங்கன்னா, இப்படி கை மட்டும் அசையுது, வேணான்ட்டு எங்கள் அம்மா பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து பார்த்துட்டு தண்ணி ஊற்றிட்டு போகிறாங்க. எங்கள் அப்பாவுக்கு மண் பொண்ணு ஆசைன்னு அந்த காசை எடுத்து தரையில் இழைக்கிறாங்க. எங்கள் அக்கா தான் இழைச்சி எங்கள் அப்பாவுக்கு பாலையில் பால் ஊற்றுறாங்க. வெள்ளிக்கிழமை எங்கள் அப்பாவை நினச்சி நான் ரொம்ப கஷ்டப்படக்கூடாது, அழக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் மனசு தாங்க முடியல, ஏதோ கொஞ்சம் ஃபீலிங் அதிகமாக வருது. அப்புறம் ஊற்றிட்டு கையை பிடிச்சாரு, டைட்டாக இருக்குது கை. சரி உயிர் இருக்குது அப்போல்லாம் இருக்குது. அப்புறம் நான் வேலைக்கு போயிட்டேன். நான் சாருக்கிட்ட சொல்லிட்டு வேலைக்கு போயிட்டு வேலை செஞ்சுக்கினே இருக்கிறேன். தங்கச்சி ஒழியார், அக்கா வாயேன் உன்னை எல்லாரும் கூப்பிட்றாங்க, வாயேன் பக்கத்து வீட்டிலலாம் கூப்பிட்றாங்க வான்னு. அப்புறம் வந்ததும் அப்பாவுக்கு பால் ஒரு இடு ஊற்றுறேன், 2வது இடு ஊற்றுறேன், 3வது ஊற்றுறேங்க. கையை கெட்டியாக பிடிச்சிட்டாரு. என்னை பிடிச்சிட்டு கையை விடவே இல்லை. இந்த கண் இப்படி சுற்றிச்சுங்க. 3 வாட்டி சுற்றி அப்படியே நின்றுச்சு. நான் தான் எங்கள் அப்பா நான் வந்து தண்ணி ஊற்றி அந்த 3 பாலாட தண்ணி ஊற்று இறந்துட்டார். தாங்க முடியல எங்களால்.
சாரி செல்ல பிள்ளைங்களா, அழக்கூடாதுன்னு நினைக்கிறேன், தாங்க முடியல எனக்கு. அப்புறம் அப்பா இறந்துட்டாங்க. இறந்துட்டோம். எம்மக்கிட்ட ஒன்றும் இல்லை இல்லைங்களா, எல்லோரும் எப்படியும் எங்கள் அக்கா தான் சாப்பிட்டாங்க போல, சிம்பிளாக எடுத்தாங்க. எங்கள் அம்மா வரல. எங்கள் அம்மா அங்கே எங்கேயோ நின்றுட்டு கையெழுத்து கும்பிட்டு அழுதாங்களாம். மாமன் தானே, தாய் மாமன் தானே, என்னை விட்டுட்டு போயிட்டியா மாமா, அவனை பார்க்க கூட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டியா அவன். பசங்களாம் கண்டிஷனாக சொன்னேன். எங்கள் அண்ணன் ஒரு அண்ணன் கணக்கு பார்க்குறான் பார்த்தீங்களா, அவன் எங்கள் அக்காலாம் உன்னை முகத்திலே முழிக்க வேணான்னு சொல்லிட்டாரு, வரவே வேணான்னு சொல்லிட்டாரு சாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டான். அவங்க மஞ்சள் குங்குமத்தோடு தான் இருந்தாங்க. ஏன்னா அவர் ஒருத்தர் இருக்கார்ல, மஞ்சள் குங்குமத்தோடு தான் இருந்தாங்க. அதாங்க நல்லதுன்னு நினைக்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும். புரியுதுங்களா? இன்னை வரைக்கும் நல்லது தான் நான் நினைக்கிறேன். ஆனால் என்னை சொன்னவங்க, என்னை எவ்வளவோ பேசினவங்க, பின்னாடி பேசினவங்க, எவ்வளோ தவறாக நினச்சவங்க எல்லாம் கடவுள்கிட்ட போயிட்டாங்க. அதனால் எதுவும் சொல்லி அழ விரும்பலை என் செல்ல பிள்ளைங்கக்கிட்ட. அப்பா இறந்துட்டார், இன்னும் கொஞ்சம் அனாதி ஆகிட்டேன் நான். ஒரு வீடு இருக்குதுன்னு ஒரு மன நிம்மதி, அப்பா இருக்காரு ஒரு தைரியத்தில் இருந்தேன். அப்பா இறந்ததுக்கப்புறம் அவங்கவுங்க எங்கள் ஆயா கூட சொல்கிறேன், எங்கள் அப்பாவோட தங்கச்சி தான் பூ கடைக்கு போய் இவ்வளோ பூ தூக்கி தலைமை தூக்கி வச்சு தூக்கின்னு வரும். ஒரு பைசா ஒரு முழத்துக்கு கொடுக்கும், 10 முழம் கட்டினா தான் 10 பைசா கொடுக்கும். அப்படி இருக்கிறது நான் வேலைக்கு போயிட்டு வரேன், ஒரு லைட்டு போடக்கூடாது ஒன்றும், ஒரு மஞ்சள் பல்பு தாங்க அப்போல்லாம், ஏதோ டியூப் லைட்லாம் அது கூட சொல்லும். மஞ்சள் பல்பியா அந்த லைட்டு ஏன் போட்டு விட்டு போகிறா அவள், அப்படி இப்படி கண்ட மாதிரி திட்டம் வாயில். ஏதோ அவங்களாம் அந்த ஊர் பாஷை பேசுவாங்க இல்லைங்களா, தஞ்சாவூர் பாஷை மாதிரி, ஏன் லைட்டை போட்டு போகிறா இவன்னு சொல்லி ஒரு மாதிரி பேசும். அதான் சொன்னால் எனக்குன்னு ஒரு குடும்பம் வரட்டும், எனக்குன்னு ஒருத்தன் கிடைக்காதையா போயிடும், உலகத்தில் கிடைப்பான். கிடைச்சதுக்கப்புறம் நானும் வாழ்ந்து காட்டுவேன். உங்களுக்கு எதுக்கு ஆப்போசிட்டாக நான் வாழ்ந்து காட்டுவேன். எங்கள் அம்மாவோட அம்மா, நான் 2 குழந்தை பெற்று என் பிள்ளைங்க கொஞ்சம் பெருசாக ஆகிற வரைக்கும் இருந்தாங்க. அவங்க தடுக்கி விழுந்தாங்க பாத்ரூமில், அப்போ தான் அடிபட்டு மண்டையில் அடிபட்டு இறந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் சொல்கிறேன் கேளுங்க. அப்புறம் எங்கள் அக்காவும் ஒரு பேசும், எங்கே போகிறா எங்கே வரான்னு தெரியல, ஊர் மேயிறா, பசங்கள்லாம் வீட்டில் அடங்கி இருக்க மாட்டேன். நான் வீட்டிலேருந்து யார் என்ன ஆதரிக்கிறா சொல்லுங்கள்? யாரும் ஆதரிக்கலை. அப்பா இறந்துட்டாருங்களா, அப்பா இறந்ததுன்னா ஆச்சு, தம்பி தங்கச்சி என்ன சொல்லிட்டாங்க அங்கே இருக்கிறவங்களாம், நீ தான் பார்த்துக்கணுன்ட்டாங்க. என்ன ஒரே ரூமுக்கு நீ தான் சாப்பாடு ஆக்கி போடணும். அப்பாவா ஆக்கி போட்டார், அது எப்படியோ சாப்பிட்டு இருந்தது. அப்புறம் பார்த்தேன், இவன் என்ன பண்ணுவான், எங்கள் தம்பி 5 ரூபாய் தந்து கொடுப்பான் ஒரு நாளைக்கு, வாரத்துக்கு நினைக்கிறேன். 5 ரூபாய் தந்து கொடுத்துட்டு, இன்று முட்டை வேண்டும் எழுதி பேப்பரில் வச்சுட்டு போவார். அவர் பேச மாட்டார், அவர் எடுத்து எழுதி வச்சுட்டு போவான். அவனுக்காக பயந்துட்டு, ஐயோ நான் யாருன்னா சொல்ல போகிறாங்க, இந்த வீடு விட்டு நம்ம தோற்றி நம்ம எங்கே போவோன்ட்டு சாப்பாடு ஆக்கி ஒரு முட்டை 50 பைசா ஒரு முட்டை வாங்கி வச்சு, அவனுக்கு 1 ரூபா தான் கொடுப்பாங்க. ஒரு ரூபா வைப்பான், ஒரு நாள் கிண்ணத்தில் கவுத்து போட்டு வச்சுட்டு போவான். அதில் முட்டையை சாப்பாடோடு வைக்கணும் அவனுக்கு. அரிசியே 2 ரூபா விற்கும், அரிசி 1 கிலோ அரிசி 2 ரூபா, நான் பொன்னி அரிசி வாங்கி வந்து வச்சு சாப்பாடு வச்சு அவனுக்கு வச்சுட்டு, தங்கச்சி நான் எதுவும் கேட்க மாட்டேன். அப்புறம் பார்த்தா தங்கச்சி வந்து ஒரு அப்பா செத்த ஒரு மாதத்தில் பெரிய பள்ளி ஆகிட்டான். வெளியே எங்கே போயிட்டு வந்தால் தனியாக உட்கார். நான் என்ன பண்ணேன், ஏன்னா கம்பெனிக்கு போமா, வீட்டில் இருந்தால் கஷ்டம். அதனால கொஞ்சம் வயசுக்கார பக்கம் பெரிய பிள்ளை அந்த பிளாஸ்டிக் கம்பெனியில் எடுத்துகிட்டு விட்டேன். ஒரு நாளைக்கு 5 ரூபாயா 4 ரூபாய் சம்பாரித்தேன். அவள் எதனா துணி மணியெல்லாம் வாங்கிக்க சொல்லி வந்து எதனா இஷ்டப்பட்டு வாங்கி ஆக்கி 3 பேரும் ஒன்றா இருக்கலாம். அவள் என்ன பண்ணா, நல்லா தான் இருந்தால் என் கூட நல்லா மீன் வாங்கின்னு வருவா, நான் வாங்கின்னு வரேன்னு வா, ஆக்குவா, சாப்பிடுவோம். அப்படியே 3 பேரும் ஒன்றா இருந்தோம். அதுக்கு யார் என்ன சொல்லி கலாபனம் பண்ணாங்கன்னு தெரியல. வயசுக்கு வந்தால் யாரும் புட்டுலாம் சுற்றல அவளுக்கு கூட. சும்மா தண்ணி ஊற்றி ஒரு வாரமாக உட்கார வச்சு எனக்கு என்ன தெரியுமோ அதெல்லாம் வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சு, என் பசங்க ஃப்ரெண்டுங்கெல்லாம் வந்தாங்க. பூ, பழம், பிஸ்கெட்டு, கேக்கு, ஸ்வீட் எல்லாம் வாங்கி வந்து கொடுத்தாங்க, பார்த்துட்டு போனாங்க. அவ்வளோதான் முடிஞ்சுதுங்களா. அந்த கம்பெனி தாங்க எனக்கு உயிரே. கம்பெனிலேருந்து தான் எனக்கு எல்லாமே வரும். இவன் என்ன பண்ணிட்டா, இல்லை நீ வயசுக்கு வந்து 1 மாதம் 2-3 மாதம் ஆகி போச்சுங்க, தனியாக நான் ஆக்கிக்கிறேன், கொஞ்சம் வேலை சம்பளம் வாங்க ஆரம்பிச்சிட்டால, நான் தனியாக ஆக்கிக்கிறேன் அப்படின்ட்டான். சரி, ஒரே வீட்டில் என்ன ஒன்றும் பிரச்சனை, பேசவே மாட்டாங்க, யாருக்கிட்ட சண்டை கூட போட மாட்டாங்க. எங்கள் அக்கா வச்சா வாயில் வந்த மாதிரி எல்லாரும் திட்டுவான், நான் யாரையும் பேச மாட்டேன். அவள் என்ன பண்ணுவாள், ஒரே அடுப்பு விறகு அடுப்பு தானே, அவள் வாங்கி அந்த வைப்பா. அவள் 1 ரூபாய்க்கு மீன் வாங்குவான். நான் 50 காசு மீன் வாங்கி குழம்பு வச்சோன்னா 1 ரூபா மீன் வாங்கி நல்லா அவ்வளோ மீன் வாங்குவா, ஆக்குவா, சோத்தை வடிப்பா, குழம்பு வைப்பான். நான் போயிட்டதுக்கப்புறம் அவள் தான் சாப்பாடு ஆக்கி போட்டுக்கிறேன் அப்பாக்கெல்லாம். புரியுதுனா, சாப்பாடு ஆக்க அவளுக்கு கொஞ்சம் தெரிஞ்சு போச்சு. அவள் சாப்பாடைக்கு போட்டுருந்தா. அதுக்கப்புறம் என்ன பண்ண, கொஞ்சம் நாள் அப்படியே போகவும் எங்கள் அம்மா அப்படியே ஒட்ட ஆரம்பித்தாங்க வந்து. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், அப்பா இருக்கும்போதே நம்மளெல்லாம் விட்டுட்டு போனாங்க. நான் அவங்கள நம்பி போனேன். எதுக்கு திருப்பி வந்து இங்கே வந்து பொண்ணு பிள்ளைங்கன்னு பார்க்கறதுக்கு வராங்கன்னு கேட்டேன் பாருங்கள். வருவாங்களா அவங்க இனிமேல்
வந்தாங்கன்னா நான் இனிமேல் மரியாதை இல்லாத கேட்க ஆரம்பிச்சிடுவேன். பெற்ற தாயினோட பார்க்க மாட்டேன்னு சொல்லும்போது எங்கள் படி ஏறி இருக்கிறாங்க. வாமா வா, ஒரு 5 வருஷம் வச்சு உன்னை பார்த்தேன், ஹாஸ்டலில் படிக்க வச்சேன், எல்லாம் செஞ்சேன், நீ எங்களையே திருப்பி மேக்க அடிச்சுட்டு சண்டை போட்டு வந்துட்டேன், இப்போ இந்த மாதிரி வார்த்தை பேசுறாங்க. ஆமாம், எங்களை 6 பசங்க பெற்றுட்டு நீங்கள் வீட்டை விட்டு போனீங்க, அப்பா தானே அடிச்சாரு திட்டினாரு, அந்த காலத்தில் நீங்கள் இங்கே இருந்திருக்கலாம்ல, நீங்கள் போனதோடு தானே எங்கள் குடும்பம் இப்படி பராவதியாக ஆகிட்டோம் அப்படின்னு நான் கேட்க. அவ்வளோதான். அதோட இவங்க என்ன ஐடியா வந்துக்கிறாங்க, அப்பா இறந்துட்டாரு, இந்த வீடு சொந்த வீடை வந்து விற்கிற ஐடியாவில் அம்மா வந்துக்கிறாங்க. வந்து நைஸாக பேசி எல்லார்ட்டும் கையெழுத்து வாங்கி இந்த வீடை விற்றுட்டு எல்லா பாகத்தையும் அதுன்னு கொடுத்து அவங்களுக்கும் ஒரு பாகம் இருக்குது, அதில் பொண்டாட்டின்னு இருக்குது, உரிமை வாங்கிறதுக்கோசரம் வந்துக்கிறாங்க போகுது. வந்தாங்க. அப்போ நாங்கள் எதுவும் பேசலை, குறை தான் நான் பேசுனதோ கோவத்தில் இறங்கி போயிட்டாங்க. அதோட போயிட்டதுக்கப்புறம் எங்கள் அக்கா என்ன பண்ணிட்டா, வீடை விற்கணும் ஆளுங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம். புரியுதுங்களா? ஒருத்தர் ஒரு ஆள் வந்து பார்த்துன்னுக்குறாங்க வீடை விற்கிறதுக்கு. என்ன தான் பண்ணுறது, நம்ம வீடை விற்றுட்டா நம்ம எங்கே போவோம்? எனக்கு இதே கவலை. எனக்கு இந்த வேலையிலேருந்து நம்ம வேலை தான் இருக்குது, ஏதோ ஆக்கி சாப்பிட்டுன்னு இருக்கிறோம். தம்பி தங்கச்சி 2 இருக்குதுங்க, எங்கே போவோங்க இதுங்க அப்படின்னு. எங்கே போவோம்? 3 பாவம் தம்பி அண்ணன் கல்யாணம் ஆனவன், அவனோ எங்கன்னா ஊர் பார்த்துன்னு போயிடலாம். நம்ம அறியாத போய் நமக்குன்னு யார் வீடு கொடுப்பாங்க? எனக்கு இதே பல நாளாக குழப்பம், தூக்கமே இல்லைங்க. ஆயிடுச்சு 1 வருஷம். அப்பாவுக்கு தவசம் வந்த அப்புறம் தான் வந்து எது ஒன்றும் செய்யணும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அவெல்லாம் தவசத்துக்கு வச்சு எல்லாம் கும்பிட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆள் வந்து வீடு ஒருத்தராக பார்க்குறாங்க. வீடு பார்த்துட்டு கம்மியாக எவ்வளோ விலைக்கு விற்றா, 1,50,000 ரூபாய்க்கு விற்றாங்க. அந்த கீழ் ஒரு 3 சின்ன ரூமு, மேலே ஒரு 2 ரூமு, அதுக்கு மேலே மொட்டை மாடி, சின்னதாக தான் இருக்கும்னு வச்சுங்களேன். இப்போ அளவுலாம் சொல்ல தெரியல எனக்கு, நம்ம சின்ன வீடு தான் அதுனா விற்றுட்டாங்க. அதை விற்கிறதுக்கு பேசிட்டாங்க. எல்லாம் வந்து போகிறாங்க. நம்ம என்ன பண்ணுது, இதுக்கு நடுவில் என்ன ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுனாலும் இந்த வீட்டை விட்டு ஓஞ்சி போயிடலாமே, நமக்கு எதுவும் நல்ல வாழ்க்கை அமையாதா, இப்படியே இருக்கிறோமே அப்படின்னு. அப்புறம் ஒரு இடத்துல வந்து முதலியார் அவன் வந்து யாரோ வந்து என்னை பொண்ணு கேட்டிருக்குறாங்க. நான் வேலை முதல்ல எங்கே பார்த்துப்பாங்க போலகுது. வந்து வீட்டு ஏறி வந்து எங்கள் அக்கா கிட்ட உங்கள் தங்கச்சி நல்லா இருக்காங்க, எங்கள் வீட்டுக்கு பொண்ணாக கேட்டுக்கலான்னு இருக்கிறோன்ட்டு. நான் என்ன பண்ணிட்டேன், இந்த அம்மா வந்து போனாங்களே, இப்போ இந்த அம்மா தானே இந்த முன்னே செய்யணும், அப்பா இறந்துட்டாரு, அம்மா தானே முன்னே நின்று செய்யணுன்னுட்டு அம்மாவுக்கு நான் பண்ணேன். பக்கத்து தான் பேச மாட்டோம். லெட்ரு இங்கிலாந்து கவர் இருக்கும் பார்த்தீங்களா, லெட்ரு எழுதி இந்த மாதிரி அம்மாவுக்கு வசந்தி எழுதுவது, என் அப்பா இந்த மாதிரி இறந்ததால நான் இனிமேல் எங்கே போய் தங்குறதுன்னு தெரியாது, இனிமேல் உங்கள் வீட்டுக்கும் வரமாட்டேன், ஒன்று இந்த வீடை விற்றிங்கன்னா எங்கன்னா கண்ணு காணாத எங்கன்னா ஹாஸ்டல் பக்கம் தான் நான் போயிடுவேன், இல்லை இந்த மாதிரி முதலியார் அவங்க என்னை பார்க்கறதுக்கு வராங்க, எனக்கு கல்யாணம் கிட்ட நின்று முடிச்சு கொடுங்க, நானாக இந்த பார்த்து தேடுற ஆள் கிடையாது, நீங்களாக பார்த்து இந்த வாழ்க்கை நல்லா தான் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி லெட்ரு எழுதி அனுப்பிச்சேன். இது 2 நாள் தான் ஆகும், ஒரே தெருவாக இருந்தால் கூட போயிட்டு வந்துட்டுக்குது. அந்த மாதிரி லெட்ரு போடுறாங்க. அங்கே வந்து நின்னான்ட்டு என்னது ஜாதி விட்டு ஜாதி, நாங்கள் ஆசாரியில் தான் கட்டணுமா, இப்போ மாறினா எண்ணெய் தேய்ச்சி சீக்கா தேய்ச்சி செத்துட்டேன்னு சொல்லி தலைமொழி விடுவேன். இதோட இந்த பக்கம் மூஞ்சி பக்கம் சாகு வாழ் வரக்கூடாது, பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி மெசேஜ் அனுப்புகிறேன், லெட்ரு எழுதி அனுப்புகிறாங்க. நான் என்ன செய்யுது ஒன்றும் புரியல, என்ன தான் பண்ணுறது, சரி பார்க்கலான்ட்டு பசங்கக்கிட்ட போய்கின்னு வந்துட்டு பேசிக்கின்னு இப்படியே வேலைக்கு போய் ஆனால் எவ்வளோ வேலைக்கு போவேன், சாப்பிடுவேன், சிறுக சேர்த்தாங்க. இந்த மூக்குத்தி இதை பார்த்தீங்களா, அது மேலே இருக்குது பார்த்தீங்களா மூக்குத்தி, இது மேலே இதுக்கு கீழே இது வந்து கீழே இருக்கிறது வந்து எங்கள் மாமியாரோடது. இது 3 கல் இருக்கும், எந்த 4 பல்லுக்குது இதில். அது 350 ரூபாங்க. நான் முதல்ல காசுன்னு சேர்த்து வச்சு சீட்டு 5 ரூபாயா சேர்த்து வச்சு இது வருங்க, 40 ரூபா சம்பளம் வாங்கினா 5 ரூபா எடுத்து வச்சுருவேன். இப்படியே நான் சேர்த்து 350 ரூபா கொடுத்து மேலே மூக்குத்தி வாங்கினாங்க. இதுதாங்க என்னை கட்டினவங்க. இப்போ நிறைஞ்ச வீட்டில் எல்லாமே இருக்குது, ஆண்ட முன்னேற்றத்தில் எனக்கு எதுவும் குறை கிடையாது. இருந்தாலும் அந்த மூக்குத்தி அவுக்க எனக்கு மனசு வரல. ஏன்னா நமக்கு வழித்து கஷ்டப்பட்டு அந்த நாளில் போட்டது. இந்த மூக்குத்தியோடு தான் எனக்கு எல்லாமே கடைசி காலம் வரைக்கும் இருக்கணும்னு சொல்லி இருக்கிறேன். மீதி அம்மா வந்து நாளைக்கு நல்லா ரிலாக்ஸாக பேசுகிறேன். ஓகே செல்லங்களா, பாய், தேங்க்யூ, லவ் யூ செல்லங்களா. அம்மா சேனலில் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. எனக்கு சேனல் பிடிச்சிருந்தா அம்மா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய் செல்லங்களா, லவ் யூ செல்லங்களா.